தற்போது வானிலை நிலவரம் குறித்து பார்த்து வருகிறோம். 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாவட்டங்கள்? வானிலை தொடர்பான அண்மை செய்தியை தொடர்ந்து புதிய தலைமுறை துல்லியமாக வழங்கி வருகிறது. இந்த நிலையில் அண்மை செய்தியாக 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் ரெட் அலர்ட்டை வானிலை ஆய்வு மையம் விடுத்திருக்கிறது. நாளை அதிகாலை பெஞ்சல் புயல் கரையை கடக்கும் என்று எதிர்பார்க்கப்படும் நிலையில் 7 மாவட்டங்களுக்கு இன்றும் நாளையும் வானிலை ஆய்வு மையம் ரெட் அலர்ட்டை விடுத்திருக்கிறது. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் நேற்றிலிருந்தே கனமழை பெய்து கொண்டிருக்கிறது. இன்று காலையிலிருந்து அதிகனமழை பொழிவை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். இந்த நிலையில் சென்னை, செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் கணித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வேதவள்ளி நம்மோடு இணைந்திருக்கிறார். வேதவள்ளி, சென்னை, செங்கல்பட்டு உட்பட 7 மாவட்டங்களுக்கு அதிகனமழை பெய்யும் என்று கூறப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மழை பொழிவை நாம் எதிர்பார்க்கலாம்? 7 மாவட்டங்கள்லாம் எவை? அதிக கனமழை என்றால் 20 சென்டிமீட்டருக்கு மேலாக 24 மணி நேரத்திற்குள்ளாக ஒரு பகுதியில் மழை பொழியும் என்றால் அதிக கனமழை, அதாவது ரெட் அலர்ட் விடுப்பார்கள். அந்த வகையில 7 மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாவட்டங்களான ராணிப்பேட்டை, வேலூர் போன்ற மாவட்டங்களையும், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை போன்ற மாவட்டங்கள்ல ஆரஞ்சு அலர்ட் விடுத்திருக்காங்க. அதாவது மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக. இது இன்றைக்கான நிலவரம். நாளைக்கு விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், புதுவை போன்ற மாவட்டங்கள்ல ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும், ஓரிரு இடங்கள்ல அதி கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை சென்னைக்கு ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை, திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, தருமபுரி, சேலம், பெரம்பலூர், அரியலூர், தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை மற்றும் நாகை போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழை பெய்ய வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, நீலகிரி, ஈரோடு, நாமக்கல், திருச்சி போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாளை மறுநாள்ல இருந்து மழை படிப்படியாக குறையும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல மிக கனமழையும், கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் போன்ற மாவட்டங்கள்ல கனமழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை மறுநாள்ல இருந்து மழை படிப்படியாக குறைய போகிறது அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். 3ஆம் தேதி ஒரு சில இடங்கள்ல கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு மட்டும்தான் இருக்கு. நீலகிரி, கோவை, திருப்பூர் போன்ற மாவட்டங்கள்ல 4, 5, 6 போன்ற நாட்கள்ல பார்த்தோம்னா லேசானதுல இருந்து மிதமானது வரைக்கும் தான் மழை பெய்ய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது மழைக்கான எச்சரிக்கை. தரைக்காற்று எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கு. வட தமிழக கடலோர பகுதிகளில் பலத்த சூறாவளி காற்று வீசும்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பா மயிலாடுதுறை, கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல சூறைக்காற்று மணிக்கு 70 - 80 கிலோமீட்டர் வேகத்திலையும், சமயங்கள்ல 90 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருக்கு. நாகை, திருவாரூர், தஞ்சை, புதுக்கோட்டை, பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, கள்ளக்குறிச்சி, ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர் போன்ற மாவட்டங்கள்ல 70 கிலோமீட்டர் வேகத்துல காற்று வீச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைக்கான நிலவரம். நாளைக்கும் தரைக்காற்று அதிகரித்துதான் காணப்பட போகுது. நாகை, திருவாரூர், தஞ்சை, மயிலாடுதுறை, அரியலூர், கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை, திருவள்ளூர் போன்ற மாவட்டங்கள்ல இடையிடையே 70 கிலோமீட்டர், அதாவது அதிகபட்சமாக 70 கிலோமீட்டர் வேகம் வரைக்கும் காற்று வீச வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. வெப்பநிலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய சென்னையில நீங்களே பார்த்திருப்பீங்க, முழுவதுமாக வான மேகமூட்டத்தோடு இருக்கு. மழை தொடர்ச்சியாக பெய்து கொண்டிருக்கும் நிலையில 25 டிகிரி செல்சியஸ் தான் அதிகபட்ச வெப்பநிலையாக இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இன்றும் நாளையும் நமக்கு அதிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறதாக புரிந்து கொள்ளலாம். ராதா, வட தமிழக கடலோர பகுதிகளில் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உட்பட 7 மாவட்டங்களில் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய மாவட்டங்களிலும் அதிகனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்பட்டிருக்கிறது. வானிலை தொடர்பான விவரங்களுக்கு நன்றி வேதவள்ளி.